அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறது, வராகி அன்னைக்கு மிக மிக விசேஷமான ஆஷாட நவராத்திரியானது தொடங்கிருச்சுங்க. 6/7/2024 முதல் 15/7/2024 வரை இருக்குங்க இந்த ஆஷாட நவராத்திரி. இந்த ஆஷாட நவராத்திரி முழுவதும் நம்ம வராகி வழிபாட்டை செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த 10 நாளில் ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்து வராகியை நம்ம மனசார நினச்சிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி இப்போ பின்னாடி சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறைகளை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலகி நம்ம வீட்டில் சந்தோஷம் எப்பவுமே குடிக்கொண்டிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. வாங்க, இந்த நவராத்திரியில் எல்லோராலும் செய்யப்படக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை தான் நம்ம இன்னைக்கு ஆன்மீக தகவலாக பார்க்க போகிறோம். முதல்ல இந்த வழிபாட்டுக்கு கட்டாயமாக வராகி தாயோட திருவுருவப்படம் வேணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. வராகியின் திருவுருவப்படம் வீட்டில் இல்லை அப்படின்னாலும் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். உங்கள் வீட்டில் வராகியின் திருவுருவப்படம் சிலை எது இருந்தாலும் அதை சுத்தம் செஞ்சு நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. சிலையாக இருந்தால் அதுக்கு கட்டாயம் நீங்கள் தினமும் நீங்கள் அபிஷேகம் செய்யணும். அந்த அன்னையை அலங்காரம் செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவுருவப்படம் இந்த மாதிரி எல்லாம் அலங்காரம் பண்ணி நீங்கள் பூ எல்லாம் சாத்தினதுக்கப்புறமா நீங்கள் வராகி அம்மனை மனசார நினச்சிக்கிட்டு, உங்ககிட்ட இது எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, வராகி அம்மனை நீங்கள் அகல் தீபத்தில் நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாம். முதல்ல விரலி மஞ்சள் 5 இல்லைனா 7 இல்லைனா 11 இந்த மாதிரி எத்தனை மஞ்சள் உங்களோட இஷ்டம் அது எடுத்துக்கோங்க. நீங்கள் வாங்கி எடுத்துகிட்டு ஒற்றைப்படையில் அந்த விரலி மஞ்சள் நீங்கள் கட்டிக்கோங்க. மஞ்சள் கலந்த நூலில் நீங்கள் அந்த விரலி மஞ்சளை நீங்கள் கட்டிக்கோங்க. மஞ்சள் கலந்த நூல் கிடைக்கல அப்படின்னா வெள்ளை கலர் நூலில் நீங்கள் மஞ்சள் தடவிட்டு அந்த விரலி மஞ்சளை நீங்கள் மாலையாக கட்டிட்டு வராகி அம்பாளுக்கு நீங்கள் சாத்திடுங்க. எப்பவும் போல் நீங்கள் பூ பழம் எல்லாமே தூப தீபம் ஆராதனை எல்லாமே என்ன செய்யணுமோ அதை எல்லாம் தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஷாட நவராத்திரியில் நம்ம பிரத்யேகமாக ஒரு விளக்கு ஏற்றணும். அது என்ன விளக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஆஷாட குப்த நவராத்திரியின் 5ஆம் நாளான இன்னைக்கு நம்ம வாராகி அன்னையை நம்ம ஸ்கந்த மாதாவா நம்ம நினச்சி நம்ம வழிபடணும். இந்த 5ஆம் நாளான பஞ்சமி அன்று நம்ம இன்னைக்கு புதன்கிழமை வர்றதால வாராகி அன்னைக்கு நம்ம நவதானியத்தில் நம்ம விளக்கேற்றுவது மிக மிக சிறப்பானது. நவதானியத்தை வச்சு நவதானியத்தில் நடுவில் நம்ம அந்த விளக்கையும் ஏற்றி வழிபடலாம். இதோட கூட நம்ம இன்னைக்கு செய்ய வேண்டிய இன்னொரு ஏற்ற வேண்டிய ஒரு விளக்கும் இருக்குது. அதற்கு நவதானியமும் கூடவே ஒரு ஜாதிக்காயும் தேவைங்க. ஒரு தாம்பூலத்தட்டில் நவதானியத்தை பரப்பி வச்சுக்கோங்க. அப்படி தாம்பூலத்தட்டில் பரப்பி வைக்க முடியாதவங்க தனித்தனியாக நீங்கள் ஒரு கிண்ணத்துலேயோ நீங்கள் ஒரு சின்ன தொன்னையிலையோ கூட நீங்கள் தனியாக வச்சு, இப்போ நான் படத்தில் காமிச்சிருக்க மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம் தனித்தனியாக. அதுக்கு மேலே நீங்கள் ஒரு மண் அகல் விளக்கை வச்சு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி இல்லைன்னா நெய் தீபம் இன்னைக்கு ஏற்றுவது விசேஷமானது. அந்த நெய்யை நம்ம விட்டுட்டு ஒரே ஒரு ஜாதிக்காவை அதில் போட்டுட்டு விளக்கேற்றி வராகி தாயோடைய மந்திரம் காயத்ரி மந்திரத்தை சொல்லி உங்களோட இன்னைக்கு வளர்பிறை பஞ்சமி அப்படிங்கிறதால நம்மளுடைய கஷ்டத்தை சொல்லாமல், எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு வீடு வேணும், எனக்கு கார் வேணும், உங்களுக்கு என்ன வேணுமோ இன்னைக்கு நீங்கள் அதை கேட்கலாம். இன்றைக்கி நெய்வேத்தியமாக நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு நம்ம வச்சிடலாம். அது பண்ண முடியாதவங்க மாதுளம்பழத்தையும் வச்சிடலாம். பால் நெய்வேத்தியம் பானகம் வச்சு நம்ம 8 to 9 இரவு, இன்றைக்கு இரவு 8 to 9 பூஜை பண்ணலாம், பஞ்சமி பூஜை. அது தவற விட்டவங்க நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நான் மாதுளம்பழம் பால் வச்சு நிவேதனம் பண்ணி பானகம் வச்சு நிவேதனம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவதானியத்தை நான் நவதானியத்துக்கு நடுவில் விளக்கு வைக்காமல் நான் நவதானியத்தை தனியாக நான் தொன்னையில் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சுவாமிக்கு அம்பாளுக்கு முன்னாடி நான் அரிசியில் மஞ்சள் கிழங்கு வச்சு நான் அம்மனை நான் வணங்கிட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வழிபாட்டை நீங்கள் மன நிறைவோடு செஞ்சதுக்கப்புறமா பூஜை நிறைவடைஞ்ச பிறகு அந்த மஞ்சள் கொம்புகளை நீங்கள் பூசிக்கிறதுக்கு அடுத்த நாள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மஞ்சளை நம்ம கயிறுலையும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம முகத்தில் உடம்புல கூட தேய்ச்சிக்கலாம். இந்த ஜாதிக்காயை எண்ணெயிலேருந்து எடுத்து நம்ம தொடச்சிட்டு ஒரு மஞ்சள் துணியில் நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா வாசல் படியில் கூட நம்ம தொங்க விடலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பீரோவில் பணம் வைக்கும் இடத்துல அதை நீங்கள் வச்சிடலாம். ஜாதிக்காய் அப்படிங்கிறது நீண்ட நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதோட பண ஈர்ப்பு சக்தியும் அதுக்கிட்டே இருக்குது. அதனால் ரொம்பவும் பழசான பிறகு நீங்கள் அதை எடுத்து கால்படாத இடத்துல போட்டால் போதும். இந்த எளிமையான பரிகாரத்தை இந்த ஆஷாட நவராத்திரியில் வர்ற பஞ்சமி திதி அன்னைக்கு நீங்கள் செஞ்சுட்டு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இந்த
ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு குட்டியாக ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.